Hi guys, day 2. So நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சனூரில் இருக்கோம். ஸோ we're going to go to the Sanur port. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே வந்தாச்சு. 6:30 புக் பண்ணியிருந்தோம், பட் 7 தான் ஃபெரி எடுக்கிறாங்க. we're having our breakfast. So it's like full of lettuce, cucumber and tomatoes. So இங்கேருந்து வந்துட்டு ஃபெரி எடுத்து நூசா பேடா போக போகிறோம். ஸோ இட்ஸ் அ ஐலண்ட். அங்கே வந்து ஒரு couple of 4-5 பீச்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு ஐட்னர் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது. So let's see what's happening and how this day goes. Yesterday was like too hectic. நேற்று என்ன ஆச்சு அப்படின்றத வீட்டுக்கு போயிட்டு அது போட கன்க்ளூஷன். ஓ மை காட், இட் வாஸ் டூ ஹெக்டிக். ஸோ தெரியல, பார்க்கலாம். ஸோ யா கைஸ், நம்ம வந்து நூசா பேடா போகிறதுக்கான ஃபெரி என்ட்ரி தாண்டி வந்தாச்சு. அண்ட் இங்கே டிக்கெட் செக்கிங்லாம் ஆஸ் யூஷுவல் ரூட்ஸ் கேட்டால் யார் வேணால் சொல்லிடுவாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு wow, the view is so good. Okay, I'll just show it to you. Bro is taking streets of Nusa Penida. Penida, Nusa. Swim. Yes. In which beach we can swim? Diamond Beach? We can swim in Diamond Beach? No. We can't, right? In Killingan Beach? Drinking Beach? No. ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்து ரோடு வந்து Hi guys. அவ்வளோ ஒரு ஹெக்டிக்காக இருந்தது. அண்ட் ஆஃப்டர் ஆல் தட் ஆஃப் த டீரியஸ் ஒரு கார் ரைடு அப்படின்னு சொல்லலாம். அதை முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்துருக்கிறது வந்துட்டு டைமண்ட் பீச். ஐம் லைக் கைண்ட் ஆஃப் நாட் எக்ஸாஸ்டட், பட் அந்த வந்த ஃபெரியில் வந்தது அகேன் அந்த ரோட்ஸ் ஆல் லைக் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி தான். ஸோ இஃப் யூ ஹவ் சீ சிக்னஸ் ஆர் சம்திங் ஜஸ்ட் கேரி சம் மெடிசன் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ to tell that, but still I'm like really excited because வர வழி ஃபுல்லாக கடலில் வந்து வேறு ஆங்கிள் அப்படியே அந்த மலை மேலே ஏற பார்த்தது வந்து இட்ஸ் ரியலி நைஸ். இட்ஸ் a beautiful experience. ஸோ இதுக்கப்புறமா I'll show you the experience that we will be experiencing. So yeah, வாங்க பார்க்கலாம். No bro, கீழே தான் bro நல்லா இருக்கு. அதோ தெரியுதா அங்கே ஒரு குட்டி ஹட்டு மாதிரி. ஸோ அங்கேருந்து நாங்கள் ட்ரெக் பண்ணி கீழே வந்திருக்கோம். இட் வாஸ் சச் அன் ஹெக்டிக் த்ரில்ட் அ ஃபன்ஃபில் ட்ரெக். அண்ட் இந்த தெரியுதா ஸ்விங் தெரியுதுல, ஸோ நம்ம இங்கேயும் பாலி ஸ்விங் பண்ணிக்கலாம். இஃப் நாட் இட்ஸ் நீங்கள் வேறு இடத்துலையும் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் வே யூ வாண்ட் டு டூ. அண்ட் இந்த வாட்டர் கிட்ட போகிறதுக்கு இன்னொரு குட்டி ட்ரெக் இருக்குது. பட் ஜஸ்ட் சீ த வியூ. இந்த ஒரு வாட்டரை கிட்ட பார்க்குறதுக்காக தாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெக் பண்ணி கீழே வந்திருக்கோம். திரும்பி எப்படி போக போகிறோம் தெரியல, பட் இறங்கி வந்துட்டோம். அண்ட் ஐ ரியலி வுட் சே இட் வாஸ் டேம் வர்த் இட். Slash 3. Please. Slash 3. ஸோ கெலிங்கம் பீச்சில் இந்த மாதிரி சில ஸ்பாட்ஸ் வந்து எப்பயுமே க்ரௌடடாக இருக்கும். அண்ட் வந்து இந்த ஸ்பாட்ஸ் வந்து இருக்கிற ஆங்கிள் ஆஃப் பிக்சர்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும் அப்படிங்கிறதுக்காக இட்ஸ் ஆல்வேஸ் க்ரௌடட். அண்ட் நாங்கள் போனது ஆஃப் சீசனில் க்ரௌட் இல்லாத டைமில் we waited almost for 30 to 45 minutes. ஸோ நீங்களும் உங்கள் ஐட்னரியை பிளான் அக்கார்டிங்லி ஹேவ் ஸ்பேஸ் ஃபார் ஆல் திஸ். அண்ட் நம்ம டைமண்ட் பீச்சில் கீழே போன மாதிரி கெலிங்கம்லேயும் கீழே போகலாம். ஆர் we can have the trek. அந்த ஒரு க்ரீன் பார்ட்டில் அந்த டிப் ஆஃப் த இதில் வந்து we can go actually walking. We were too exhausted and எங்களுக்கு டைமும் இல்லை. So we didn't do those activities, but it was so beautiful to watch from the above. ஸோ இப்போ வந்து மத்தியானம் ஆகுது. அண்ட் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பஞ்சி ஜம்பிங் ஸ்பாட்டுக்கு. கண்டிப்பாக நான் பண்ண போகிறதில்ல, பட் என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இன் பிட்வீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க டைமண்ட் பீச் காமிச்சிருப்போம் அண்ட் கெலிங்கம் பீச் காமிச்சிருப்போம். டைமண்ட் பீச் நாங்கள் வந்து கீழே அந்த ஷோர் வரைக்கும் போய் we just touch the water. ஆக்சுவலி இறங்குறதே ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது.
due to which I couldn't record the proper video of how adventurous the down trek was, and அதை விட 10x the up trek was. நல்லா செத்துட்டேன் லிட்ரலி செத்துட்டேன் பிகாஸ் ரொம்ப முடியல. அதுக்கப்புறம் 1 hour ட்ராவல் பண்ணி we went to Kellingham beach. ஸோ Kellingham again பார்த்திங்க அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஸ்பாட். ஸோ அந்த ஸ்பாட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். பட் அந்த இடத்துல ஜஸ்ட் பிக்சர்ஸ் ஒரு 3 பிக்சர் நல்லா வந்தது. ஐ மீன் லைக் everybody just gets to take 3 to 5 pictures அவ்வளோதான். ஸோ அந்த பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்காக யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் லைக் half an hour in the queue. அண்ட் உங்களுக்கும் பஞ்சி பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி ஸ்லாட்ஸ் புக் பண்ணிக்கணும். தட்ஸ் மச் சேஃபர். ஸோ தட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்துட்டு டு பே. ஸோ பஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஓ மை காட், நமக்கு அந்த வியூ விடலை, அங்கேயே நம்ம எட்டி பார்க்க விடலை பிகாஸ் ஆஃப் சேஃப்டி. ஜஸ்ட் லுக் அட் இட். ஸோ திஸ் இஸ் ஹவ் டு டூ பஞ்சி. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இப்படி தாங்க இருக்க போகுது. ஓ மை காட், பார்க்கவே டெட்லியாக இருக்குது. எனக்கு அதை பார்த்ததுலேயே வாஸ் லைக் நோ, ஐம் நாட் டூயிங், ஐ காண்ட். But yeah, people are doing, they're having the best adventure experience over here. So Hi bro. Andrew, how was it? அண்ட் ஒரு குட்டி டிப், கேர்ள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் பசங்களும் அதை பண்ணலாம். ஸோ நீங்கள் நூசா பேடா வரீங்க அப்படின்னா, அதுவும் ஃபார் 1 day ட்ரிப் வரீங்க அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் கேரி லாட் ஆஃப் ஓவர் கோட்ஸ். பிகாஸ் நான் வந்து 2-3 ஷர்ட்ஸ் ஓவர் கோட்ஸ் மாதிரி கேரி பண்ணேன். ஸோ தட் ஒரு பீச்சில் ஐ குட் டேக் டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ். ஸோ தட் ட்ரெஸ் சேஞ்ச் கலர் அந்த மாதிரியும் ஒரு நல்லாயிருக்கும். இட்ஸ் குட். அண்ட் நமக்கு வந்து ஈஸியும் கூட. நமக்கு என்ன சொல்கிறது, எந்த விதமான ஒரு ப்ரைவசி or something தேவையில்லை, just to change your shirts. So I thought I should share it with you. So that's how I clicked மல்டிபிள் கலர்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸில் ஒரு இடத்துலையும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நூசா பேடாவில் எங்களோட லாஸ்ட் ஐட்னரி வாஸ் த ப்ரோக்கன் பீச். ஸோ அங்கே வந்தாச்சு. இந்த இடத்துலேருந்து நாங்கள் பார்க்குறதுக்கான ட்ரெக் வந்து வாஸ் குவைட் ஈஸி. பட் அங்கே தெரியுதா பீப்புள் ஸ்டாண்டிங் தேர், தேட் இஸ் அ ரியலி டீரியஸ் ட்ரெக். ஸோ நாங்கள் அதை ஆஃப் பண்ணல. we didn't want to go touch the water at the broken beach. ஸோ நாங்கள் வந்து இங்கேருந்தே ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். And the one more reason எங்களுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின் because we had to catch our ferry by the evening. ஸோ இங்கேருந்து என்ஜாய் பண்ண வியூவே guys, it was truly good and super exhausted-ஆக இருந்தோம். So that's how our day 2 went. So catch you soon in another interesting vlog. Tata, bye bye.